கிராமரை பத்தின ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு ஊரில் கிராமர்னு ஒரு ஃபேமிலி இருந்ததாம். அந்த ஃபேமிலியோட தலைவரோட பேர் மிஸ்டர் நவுன், தலைவியோட பேர் மிஸ்ஸஸ் வேர்ப். இவங்களுக்கு 3 குழந்தைங்க இருந்தாங்க. பையனோட பேர் ப்ரொனவுன். நவுன் இல்லாத இடத்துல இருந்து இந்த ப்ரொனவுன் தான் எல்லா வேலையும் செய்வாங்க. அட்ஜெக்டிவும் அட்வர்பும் 2 பொண்ணுங்க, ஓகேங்களா, 2 டாட்டர்ஸ். இவங்க அட்ஜெக்டிவ்ங்கிறவங்க நவுனோட ரொம்ப செல்லம், ஓகேவா, ரொம்ப பெட்டு. ஸோ அப்பாவை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் எதுனா கொடுக்கணுன்னா அதை ப்ரைஸ் பண்ணுறது, இது எல்லாமே அட்ஜெக்டிவ் பார்த்துக்கோம். அட்வர்ப் எப்படின்னா யாரோட செல்லும்னா அம்மாவோட செல்லம், அதாவது வேர்போட செல்லம் அட்வர்ப். ஸோ அவங்க அம்மாவுக்கு என்னென்ன தேவையோ அதை ப்ரைஸ் பண்ணுறது அட்வர்ப். ஸோ இந்த ஃபேமிலிக்கு 2 சர்வன்ட்ஸ் இருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன் ப்ரிப்போசிஷனோட வேலை என்னென்னா ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ப்ரிப்போசிஷன் தான் டிசைட் பண்ணும். அப்போ எங்கே இருக்கணும், எந்த இடத்துல இருக்கணும், எங்கே உட்காரணும், எங்கே நிற்கணும், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறது தான் ப்ரிப்போசிஷன். நெக்ஸ்ட் கன்ஜெக்ஷன். இது என்ன வேலை பண்ணுன்னா இவங்க எல்லாரோட எதனா பிரச்சனை வந்தது அப்படின்னா இது சேர்த்து வைக்கும். இந்த கன்ஜெக்ஷனுங்கிறது இவங்க யாருக்குன்னா எதனா பிரச்சனைனா சேர்த்து வைக்கும். நெக்ஸ்ட் இன்டர்ஜெக்ஷன் அப்படிங்கிறது இவங்க எல்லாருக்கும், இந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் ஒரு வெல்விஷராக, அதாவது ஒரு அட்வைசராக இருக்கிறது தான் இன்டர்ஜெக்ஷன். அதாவது இந்த ஸ்டோரி எதை சம்பந்தப்படுத்துதுன்னா ஒரு கான்செப்ட், கிராமரோட கான்செப்டை சம்பந்தப்படுத்துற ஸ்டோரி தான் இது. இந்த கான்செப்டை ஞாபகத்துல வச்சு நீங்க பேசும்போதும் எழுதும் போதும் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்க.